Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ். இந்த டெரிவேஷன்ஸ் ரொம்ப ஈஸியான டெரிவேஷன்னா அடிக்கடி 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா நான் ஒரு கண்டக்டார் கன்சிடர் பண்ணுறேன். அந்த கண்டக்டாரில் அதை கொஞ்சம் மைக்ரோஸ்கோபிக் லெவலாக நான் பார்க்க போகிறேன். மைக்ரோஸ்கோபிக் லெவலாக பார்க்குறப்ப அதோடைய கண்டக்டாரோடைய ஒரு சின்ன பீஸு தான் நான் இங்கே பார்க்க போகிறேன். அந்த சின்ன பீஸை தான் நான் இவ்வளோ பெருசாக ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சின்ன பீஸ்லேயே பார்த்தோம்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரானில் நான் ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் எனக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறப்ப அதுக்கு ஒரு ஸ்பீடில் தான் எனக்கு மூவ் ஆகும். அந்த ஸ்பீடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிற டாப்பிக்கை பற்றி ஏற்கனவே இந்த முன்னாடி வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை யூஸ் பண்ணி தான் கரண்ட்டோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அதை மைக்ரோஸ்கோபிக் லெவலாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதோட லென்த், அதாவது நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய கண்டக்டாரோடைய லென்த் நான் டிஎக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஏன் டிஎக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம்னா நான் ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கிளில் தான் நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிளை தான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஜூம் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இது கிடச்சிருக்கு. அப்படி தான் கிடச்சதுனால இதோடைய லென்த் ரொம்ப சின்ன லென்த், அதனால டிஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறப்ப எனக்கு பார்த்தோம்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா எனக்கு என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸு தான் நம்ம டிஎக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம். டைம் பார்த்தோம்னா எனக்கு டைமும் ரொம்ப சின்ன டைமாக தான் இருக்கும், அதனால டிடின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு கிடைக்கும் பார்த்தோம்னா விடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு எனக்கு கிடச்சிருக்கும். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இது ரொம்ப சின்ன பார்ட்டிக்கிள்ங்கிறதுனால நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்குறப்ப ரொம்ப ஸ்மால் லென்த்தாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா எனக்கு இப்போ இந்த டிஎக்ஸ், அதாவது லென்த்தோட வேல்யூ தான் வேணுங்கிறப்ப நான் இந்த டிடியை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். நான் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விடி இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண கண்டக்டாருக்குன்னு எனக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஏரியா இருந்திருக்கும். இப்போ இந்த கண்டக்டாரோட ஏரியாவை நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு இதோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப எனக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே ஏரியா தெரியும். அந்த ஏரியாவோட கொடுத்துருக்கிற லென்த்தை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு இந்த வால்யூம் ஏ இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். இது எதோட வால்யூம் பார்த்தோம்னா ஒரு சார்ஜோட வால்யூம். ஆனால் பார்த்தோம்னா எனக்கு இதில் நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்டாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா அது எத்தனை எலக்ட்ரான்ஸு நம்மளுக்கு தெரியாது. அதனால என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுன்னு இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வால்யூம் பார்த்தோம்னா ஏடிஎக்ஸ் இன்ட்டு என்னுட்டு எனக்கு கிடைக்கும். இந்த இதில் செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம டிஎக்ஸோட வேல்யூ விடி இன்ட்டு டிடின்னு கன்சிடர் பண்ணால் அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஏ டிஎக்ஸ் பல்லா விடி இன்ட்டு டிடி இன்ட்டு என்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது வால்யூமோட வேல்யூ. இப்போ வால்யூம் கிடச்சிச்சுங்கிறப்ப அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டோட்டல் சார்ஜ் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது தெரியாது. அந்த டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்கணுங்கிறப்ப அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சார்ஜ் என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரான்கிற சார்ஜ் தான் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இ இன்ட்டு வால்யூம். இந்த இடத்துல டிக்யூன்னுட்டு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிற சார்ஜஸும் பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த கண்டக்டாரில் சின்ன பீஸு தான் நம்ம பார்க்குறோம். அந்த சின்ன பீஸுக்குள்ளே எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறப்ப அதுவுமே எனக்கு ஸ்மால் வேல்யூ தான். அதனால தான் டிக்யூன்னுட்டு எழுதியிருக்கேன். அதில் நான் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிற சார்ஜ் எனக்கு எலக்ட்ரான், அதனால ஈன்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வால்யூமோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா இ இன்ட்டு வால்யூமோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா என் இன்ட்டு ஏ விடி இன்ட்டு டிடின்னுட்டு கிடச்சிருக்கு. இது பார்த்தோம்னா எனக்கு டிக்யூவோட வேல்யூ. இது தேர்ட் ஈக்குவேஷன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா எனக்கு அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னுட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு கரண்ட்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா கியூ டிவைட் பை டிங்கிறது எனக்கு கரண்ட்டோட ஃபார்முலா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்மால் கண்டக்டார் நம்ம அந்த கண்டக்டாரில் ஸ்மால் பீஸ் பார்க்குறதுனால எனக்கு கரண்ட்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா டிக்யூ டிவைட் பை டிடின்னுட்டு கிடச்சிருக்கும். எப்போவுமே கியூ டிவைட் பை டி தான் வரும். இங்கே ஸ்மால் பீஸுங்கிறனால டிக்யூ டிவைட் பை டிடி. அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு டிக்யூவோட வேல்யூ இங்கே இருக்குது. அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்இ ஏ விடி இன்ட்டு டிடி டிவைடட் பை டிடியும் கிடைக்கும். அப்படின்னா டிடியும் எனக்கு கேன்சல் ஆகும். அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா என் இன்ட்டு இ ஏ
விடின்னு கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு கரண்ட்டோட வேல்யூ. மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்குறப்ப எனக்கு கரண்ட்டோட வேல்யூ n × a விடின்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கரண்ட் வந்து பார்த்துட்டோம். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா கரண்ட்டோட டென்சிட்டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். டென்சிட்டிங்கிறப்ப அதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மாஸ் டிவைடட் பை வால்யூம்ங்கிறது தான் எனக்கு டென்சிட்டியோட ஃபார்முலா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு கரண்ட்டோட டென்சிட்டி வந்து என்னென்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அதோட ஃபார்முலா எனக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா the current density is defined as the current per unit area of cross section of the conductor. current per unit area-ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. கரண்ட் டென்சிட்டியை வந்து ஜேன்னுட்டு நம்மளுக்கு டினோட் பண்ணுவோம். கரண்ட் பெர் யூனிட் ஏரியாங்கிறப்ப I/A அதோட ஃபார்முலாவாக இருந்திருக்கும். இப்போ ஐக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா n × E AVDன்னு கிடச்சிருக்கும் டிவைடட் பை A. அப்படின்னா ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ எனக்கு n × E VDன்னுட்டு கிடச்சிருக்கு. இது கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா கரண்ட் டென்சிட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கரண்ட் டென்சிட்டியில் நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூவை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா VD = -E × டார்க் டிவைடட் பை M × எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூ. அதை நான் இந்த 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா J = n × E VDக்கு பதிலாக -E டார்க் டிவைடட் பை M × எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா ஈவையும் ஈயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு E² கிடைக்கும். அப்படின்னா -n E² டார்க் டிவைடட் பை M × கேபிட்டல் E. கேபிட்டல் ஈங்கிறத பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்மால் ஈங்கிறது எனக்கு எலக்ட்ரிக் சார்ஜ். இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த NE² டார்க் டிவைடட் பை எம்ங்கிறது எதை டினோட் பண்ணுன்னு பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வந்து டினோட் பண்ணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட சிம்பிள் வந்து பார்த்தோம்னா எனக்கு சிக்மா. அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா NE² டிவைடட் பை × டார்க் டிவைடட் பை ஈங்கிறது எனக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ. அந்த வேல்யூவை நான் எலக்ட்ரிக்கல் கரண்ட் டென்சிட்டியில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா J =−σE கிடச்சிருக்கும். இதான் வந்து பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டில் நம்ம பார்க்க போகிற கடைசி ஈக்குவேஷன். அதை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டில் கரண்ட்டோட வேல்யூ n × E AVDன்னு கிடச்சிருக்கு. அடுத்து கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா n × E VDன்னுட்டு கிடச்சிருக்கு. அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு கடைசியாக எலக்ட்ரிக்கல் கரண்ட் டென்சிட்டி என்ன கிடச்சிருக்குன்னா -σ × Eன்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.